உலகத் தமிழர்களுக்கான உன்னத தொலைக்காட்சியாம் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியோட அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பெண்கள் இப்பொழுதெல்லாம் பத்திரிகை துறைக்கு நிறைய வருகிறார்கள். அச்சு ஊடகம் என்று சொல்லப்படுகிற பத்திரிகைகளில், ஒலி ஊடகம் என்று சொல்லப்படுகிற வானொலிகளில், ஒளி ஊடகம் என்று சொல்லப்படுகிற தொலைக்காட்சிகளில், இன்னும் இணையதளத்தில், இன்னும் ஏராளமான ஊடகங்களிலே ஏராளமான பெண்களை இப்பொழுதெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த காலத்து பெண்களுக்கு இப்படிப்பட்ட துணிச்சலோ இப்படிப்பட்ட மனநிலையோ இல்லை என்பதுதான் உண்மை. நிறைய பேர் இந்த துறைக்கு வருவதற்கு தயக்கம் மட்டுமே காட்டினார்கள். அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், ஊடகத்துறை என்றாலே அது ஒரு நேரங்கட்ட நேரத்திலே செயல்படக்கூடிய ஒரு மனோநிலை அதற்கு வேண்டும். எந்த நேரமும் அது அழைக்கும். 24 மணி நேர 365 நாள் ஊழியராக இருக்கிற பட்சத்தில்தான் ஊடகத்திலே பணிபுரிய முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த காலத்திலே பெண்களுக்கு இல்லை. பெண்களை அனுமதிக்கக்கூடிய நிலைமையிலே பெற்றோர்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைகள் நிறைய மாறி வருகிறது. அதன் மூலமாக நிறைய ஏராளமான பெண்கள் துணிச்சலாக வந்து இணைந்து சிறப்பான முறையிலே தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த தயக்கம் பெண்களுக்கு, பெண்கள் தாக்கப்படுகிற நிலைமையும் இருந்தது. எனவே இன்றைக்கு ஒரு பாதுகாப்பான சூழல், முடிந்த அளவிற்கு பாதுகாப்பான சூழல் தரப்படுகிறது. நேரங்கட்ட நேரத்தில் அவர்களுக்கு போக்குவரத்து போதுமான அளவு பாதுகாப்போடு அளிக்கப்படுகிறது. அவர்களை மிகவும் ஒரு வித்தியாசமான நேரங்களிலே பணிபுரிய வேண்டாம் என்கிற வசதியும் நிர்வாகத்திலே செய்து தரப்படுகிறது. எனவே இப்பொழுதெல்லாம் முன்வருகிற பெண்மணிகளை நிறைய பார்க்க முடிகிறது. மாஸ் கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த துறையிலே நிறைய பெண்கள் படிக்கிறார்கள். இந்த துறையிலே ஆர்வமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக செயல்பட்டு அவர்கள் உண்மையான உழைப்போடு நன்கு வளர்ந்து கொண்டிருக்கிற பெண் பத்திரிகையாளர்களை பார்க்கிற பொழுது உண்மையிலே வியக்க தோன்றுகிறது. இப்படிப்பட்ட வியக்கத்தக்க பெண்மணி ஒருவரைத்தான் இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம். மாலினி சுப்பிரமணியம், இவர்தான் நாம் இன்றைக்கு களமாக எடுத்துக்கொண்டிருக்கிற நபர். இவர் கடந்த ஆண்டிற்கான விருது ஒன்றை உலக அளவிலே பெற்றிருக்கிறார். சர்வதேச பத்திரிகை சுதந்திரத்திற்கான விருது, அதாவது இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் ஃப்ரீடம் அவார்டு என்கிற அவார்டு, இதை இவர் பெற்றிருக்கிறார் என்பதுதான் இதில் செய்தி. ஏதோ சுப்பிரமணியம், மாலினி என்பதெல்லாம் ஒரு தமிழ் பெண்ணாக நமக்கு ஒரு அடையாளம் காட்டினால் கூட அதை பற்றி என்னால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. என்று சொன்னால் இவர் முழுக்க முழுக்க ஒரு சத்தீஸ்கரை சேர்ந்த ஒரு பெண்ணாகத்தான் இதுவரைக்கும் நமக்கு கிடைத்த தகவல்கள் சொல்லுகின்றன. ஸ்க்ரோல் இன் என்கிற ஒரு இணையதள இதழ், இந்த இதழுக்குத்தான் இவர் எழுதி கொண்டிருக்கிறார் இந்த மாலினி சுப்பிரமணியன். இவர் எதற்காக இந்த விருதை பெற்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள நேர்ந்தால், இப்படி கூட ஒரு பெண் துணிச்சலாக செயல்பட முடியுமா, எவ்வளவு துணிச்சலான பெண்ணாக இவர் இருக்கிறார் என்று நீங்களே அதிசயித்து போவீர்கள். வடக்கே சத்தீஸ்கர் மாநிலத்திலே நக்சல்பாரிகள் என்று சொல்லப்படுகிற நக்சலைட்டுகள் மிக அதிகம். இவர்களை அகற்றும் பொருட்டு, அவர்களுடைய கொட்டத்தை அடக்கும் பொருட்டு நிறைய முயற்சிகளை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பாதுகாப்பு படை என்கிற ஒரு படையும் அதில் இயங்கி கொண்டிருக்கிறது. அடிக்கடி இந்த இரு படைகளும் இந்த மாவோயிஸ்டுகள் என்று சொல்லப்படுகிற இவர்களை தேடிக்கொண்டே இருக்கும். அப்படி தேடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பங்களிலே காவல்துறையும் அந்த பாதுகாப்பு படைகளும் அதில் இருக்கிற சில பேர், சில புல்லுருவிகள், அவர்கள் சில தவறுகளை செய்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் மீது பாலியல் வன்முறைகள் நிகழ்த்தப்படுகின்றன என்பதுதான் அடிப்படை குற்றச்சாட்டு. இது வேலியே பயிரை மேய்கிறது என்று அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள். அது மிக மிக பொருத்தமாக இந்த துறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. தட்டி கேட்க ஆள் இல்லாத காரணத்தினாலே இவர்களிலே சிலரது அராஜகங்கள் மிக அதிகமாகிவிட்டன. அந்த பெண்களுக்கு, அந்த பகுதி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. சத்தீஸ்கரிலே பாஸ்டர் என்று ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பாஸ்டர் பகுதி கோண்ட் என்கிற ஒரு
பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்கள் இருக்கிற ஒரு பகுதி அது. இந்த பகுதியிலே அரசு படையினர் பல அத்துமீறல்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த அத்துமீறல்கள் எல்லாம் சொல்லிக்கொள்ளும் தரத்திலே இல்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. இதை ஆராய்வதற்காகத்தான் நம்முடைய மாலினி சுப்பிரமணியன் கோண்டு பழங்குடி மக்கள் மத்தியிலே போய் அங்கேயே வீடு எடுத்து தங்கி நடக்கிற உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக, உலகுக்கு தெரியப்படுத்துவதற்காக எவ்வளவு முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். மாவோயிஸ்டுகளினுடைய ஆதிக்கம் இந்த பகுதியிலே அதிகமாக இருப்பதற்கு காரணம் அந்த அப்பாவி மக்கள், இந்த மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்களையும் இவர்கள் ஒரு என்ன சொல்வது, ஒரு கேடயம் போல பயன்படுத்தி இவர்களை ஒரு தவறாக ஒரு முன்னிலைப்படுத்தி இவர்கள் பின்னாலே பாதுகாப்பாக ஒளிந்து கொள்கிறார்கள், அல்லது அந்த அப்பாவி மக்களையும் தங்களுடைய ஒரு தவறான செயல்பாடுகளுக்கு துணை நிற்கும்படி அவர்கள் செய்து கொள்கிறார்கள். எனவே ஆதிவாசிகளும் பழங்குடி மக்களும் மலைவாழ் மக்களும் மாவோயிஸ்டுகளும் ஒரு பிரிக்கப்பட முடியாத அளவிற்கு கலந்து போயிருக்கிறார்கள். எனவே இவர்களை தேடுகிற முயற்சியில் பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் முயற்சி மேற்கொள்ளும் பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில வரம்பு மீறல்கள் நடக்கின்றன என்பதுதான் வெளியிலே வந்த புகார். இதை ஆராய்வதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்களை இனம் கண்டு வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்காகவும் தான் மாலினி சுப்பிரமணியன், நான் ஏற்கனவே சொன்னேனே ஸ்க்ரால் இன் என்கிற பத்திரிகை இணையதள இதழுக்காக அவர் அங்கே அனுப்பப்பட்டார். கடந்த பிப்ரவரியில் ஒரு மோசமான நிகழ்வு நடந்தது. மாலினி தங்கியிருந்த வீடு கடுமையாக தாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இவர் பயன்படுத்திய கார் அடித்து நொறுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆபத்து நிகழ்ந்தது என்று சொன்னால், அதுவும் யாரால்? காவல்துறையினரால், பாதுகாப்பு படையினரால் நிகழ்ந்தது என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு உயிர் அச்சம் தரக்கூடியது. உடனே அந்த நிலையில் இருக்கிற பெண் என்ன செய்வார்? உடனே நமக்கு எதற்கு இந்த வம்பெல்லாம், யார் நம்மை பாதுகாக்க வேண்டியவர்களோ, யார் நமக்கு துணையாக இருக்க வேண்டியவர்களோ அவர்களே இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறார்களே, எனவே நாம் இங்கிருந்து ஓடிவிட வேண்டியதான், காலி செய்ய வேண்டியதான் என்று தானே பொதுவாக முடிவுக்கு வருவார்கள். ஆனால் மாலினி சுப்பிரமணியம் அதற்கு தயாராக இல்லை. கிட்டத்தட்ட உயிருக்கான அச்சுறுத்தல் நிகழ்த்தப்பட்டு விட்டது. நீ ஓடிவிட, இல்லை என்றால் அடுத்தது நடக்கப் போவதே வேறு என்கிற எச்சரிக்கை தான். இதற்கு முன்பாக இதே போன்ற ஒரு பெண்மணி அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் யாரால் கொல்லப்பட்டார் என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் பொதுவாக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு காவல்துறையினரோ அல்லது பாதுகாப்பு படையினரோ தான் அந்த பெண் பத்திரிகையாளரை கொன்று விட்டார்கள் என்று. இதற்கிடையிலே மாலினி சுப்பிரமணியத்திற்கு புதுவிதமான வடிவிலே இன்னொரு துன்பமும் காத்திருந்தது. என்னவென்றால், அவர் தங்கியிருந்தார் அல்லவா அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சொன்னார், நீ இப்படியெல்லாம் தாக்கப்படுகிற பொழுது பாதிப்படைவது நான், எனவே நீ உடனடியாக காலி செய்ய வேண்டும். உடனடியாக என்றால் இந்த கணமே நீ வெளியேற வேண்டும். நான் ஒரு தனிப்பெண், நான் எங்கே போய் நான் வீடு பார்ப்பேன்? தயவுசெய்து எனக்கு ஒரு சிறிய அவகாசம் கொடுங்கள், நான் வீடு மாறிக்கொள்ள முடியாது, வெளியேறியே நீ தீர வேண்டும். இல்லை என்று சொன்னால் எனக்கும் பாதுகாப்பில்லை, என்னுடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பில்லை, என் வீடும் தாக்கப்படும். இனிமேல் இந்த வீடை தாக்குதலை என்னால் தாங்கிக்கொள்ள முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது என்று கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல், ஒரு பெண்ணென்றும் பாராமல் இவரை வெளியே தூக்கி எரியாத குறையாக அந்த மாலினி சுப்பிரமணியம் வெளியேற்றப்பட்டார். அவகாசமே அளிக்கப்படாமல், ஒரு பெண்ணென்றும் பாராமல் இரக்கமற்ற முறையிலே ஒரு வீட்டுக்காரர் என்று சொல்லப்படுகிற அந்த வீட்டு உரிமையாளர் நடந்து கொண்ட பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு சோதனை பாருங்கள். அந்த பக்கம் அந்த அரசு படைகளுடைய தாக்குதல், இந்த பக்கம் வீட்டு உரிமையாளருடைய ஒரு இப்படிப்பட்ட ஒரு இரக்கமற்ற செயல். இவ்வளவு தாக்கப்படுவதற்கு மாலினி மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? நீ மாவோயிஸ்டுகளுக்கு துணையாக இருக்கிறாய் என்பதுதான். மாலினிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியெல்லாம், நான் பழங்குடியினருக்கு ஆதரவாக இருக்கிறேனே தவிர ஒருபோதும் நான் மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவாக இல்லை என்று அவர் சொல்லி பார்த்தார். ஆனால் அந்த குரல் எடுபடவில்லை. நான் முறையாகவே செயல்படுகிறேன் என்கிற நிரூபணங்களை அதற்கு பிறகு என்ன செய்தார்? சமூக ஆர்வலர்களை எல்லாம் கொண்டு என்னுடைய செயல்பாடுகளை பற்றி நீங்கள் அரசுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். சமூக ஆர்வலர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக மாலினி மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவானவர் இல்லை என்பதை சொல்லி பார்த்தார்கள். அப்பொழுதும் எடுபடவில்லை. அதன் பிறகு வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லோருமாக சேர்ந்து அரசுக்கு விண்ணப்பம் கொடுத்தார்கள். மாலினி சரியானவர்தான், அவர் வேறு விதமான இயக்கங்களுக்கெல்லாம் ஆதரவானவர் இல்லை என்று. ஒன்றும் எடுபடவில்லை.
ஆனால் இதற்கிடையில் குப்புறத் தள்ளிய குதிரை குழியும் பறித்த மாதிரி என்று சொல்வார்களே, அப்படி இதற்கிடையில் என்ன செய்தது அரசு, சத்தீஸ்கர் அரசு? மாலினி சுப்பிரமணியம் இந்த மாநிலத்தை விட்டு, இந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவு போட்டது, கட்டாயப்படுத்தி வெளியேற்றியது. அநீதிகளுக்கு துணை போகக்கூடாது என்று இறங்கிய ஒரு பத்திரிகையாளரை, ஒரு தனி போராளியை அரசாங்கம் எப்படி பார்த்தது என்பதுதான் அதிலே துரதிர்ஷ்டம். ஆனால் அவருடைய நல்ல நேரம் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் ஃப்ரீடம் அவார்ட் என்கிற அந்த விருது கிடைத்ததன் மூலமாகத்தான் மாலினி சுப்பிரமணியன் தன்னுடைய செயல்பாட்டிலே மிகச் சரியாக இருந்திருக்கிறார். அவர் நியாயம் பக்கத்தில் தான் இருந்திருக்கிறார். ஒருபோதும் அவர் தீவிரவாதிகளுக்கு துணையாக இல்லை என்பதை உலகுக்கே அறிவிக்கும்படியாக இருந்தது. இதற்கிடையில் அவர் கடந்து வந்த போராட்டங்கள், துணிச்சலான ஒரு நிகழ்வுகள், அதை தாண்டி வந்த ஒரு மனத்துணிவு, இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு தனி பெண்மணி இப்படி கூட செயல்பட முடியுமா என்று வியக்க வைக்கிறார். எனவே ஒரு பொது நோக்குக்காக ஒரு இறங்கிய ஒரு பெண்மணிக்கு எப்படியெல்லாம் சோதனைகள், எப்படியெல்லாம் களங்கள் மாற்றி அமைக்கப்பட்டன. அரசே அவருக்கு எதிராக திரும்பிய பொழுது அவரால் தாங்க முடியவில்லை. இருந்தாலும் மிக துணிச்சலாக ஒன்றை அவர் எதிர்கொண்டார், உண்மைகளை நிரூபித்தார். இதன் மூலமாக காவல்துறைக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் ஒரு கரும்புள்ளி ஒன்று வைக்கப்பட்டது நடந்த தவறுகளினுடைய அடிப்படையில். இதன் பிறகு இப்பொழுது சொல்லுகிறார்கள், நம்மை எல்லாம் சுட்டி காட்டுவதற்கு இன்னொரு பத்திரிகையாளர் வருவார், எனவே நான் நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இனிமேல் இப்போதெல்லாம் அநீதிகளும் அக்கிரமங்களும் பாலியல் குற்றங்களும் வன்முறைகளும் குறைந்திருக்கின்றன என்று ஒரு பொதுவாக ஒரு கருத்து இருக்குது. அத்தனை திருப்பங்களுக்கும் மாலினி சுப்பிரமணியம் காரணமாக இருந்திருக்கிறார். ஒரு பெண் பத்திரிகையாளர் எவ்வளவு துணிச்சலாக நடந்து கொள்ள முடியும், ஒரு தனி மனுஷியாக எப்படி ஒரு மாபெரும் அரசு இயக்கத்தையே எதிர்கொள்ளுகிற அளவிற்கு அவை ஒரு துணிச்சலாக எதிர்கொள்ள முடியும் என்பதற்கு மாலினி சுப்பிரமணியம் நல்ல உதாரணமாக தெரிகிறார். எனவே அந்த துணிச்சல் நாம் வியக்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.